ஹாய், குட் மார்னிங் செல்லாகுடிஸ். இன்றைக்கி வந்து ஒரு அட்வைஸ், குட்டி அட்வைஸ். அதாவது 1 கோடி ரூபாய் 1 கோடி எப்படி சேர்க்கலாம், ரொம்ப ஈஸிங்க. அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலாக 1 கோடி ரூபாய் சேமிக்கலாம். வெரி ஸோ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய. நான் குட்டியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிப்ஸ் தான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ காலம் செஞ்ச எல்லாத்தையும் விட்டுருக்கு. நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்ம வேர்வை செஞ்சு உழைச்ச பணத்தை எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, இனிமேல் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனோடையும் சேர்ந்து எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்கள், முக்கியமாக பிஸ்னஸ் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் வரைக்கும் தான் அது உங்கள் பணம். அது வெளியில் போயிடுச்சுன்னா பொது சொத்து. ஏன்னா வாங்கினவனுக்கு கொடுக்குறதுக்குரிய மனப்பாங்கு வராது. ஸோ ஆகவே உங்கள்கிட்ட இருக்க பணத்தை சேமிக்கிறது இல்லைன்னா அதை பாதுகாப்பாக வச்சுருக்கதே கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புக்கான முதலாவது ஒரு அடியை எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய எங்களுடைய முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் இருக்கிறத காப்பாற்றுறது. ஆமத்தில் சொந்தக்காரங்க சாப்பாடு கொடுங்க, டீ காஃபி வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, இல்லை வேணாலும் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. 2 நாள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடும், நல்லா கவனிச்சு கொடுக்கல் வாங்கல். பிறகுதாரன்னு கடன் கொடுத்து பாருங்களேன், சொந்தம் இல்லாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது செஞ்சு பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஆகமொத்தத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரோடையும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் ஒரு லாபம் கருதி யாரோடையும் சேர்ந்து எதுவும் பண்ணாது. ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா அது உங்கள் இஷ்டம், அது இஷ்யூவே கிடையாது. ஃப்ரீயாக நட்பா அது வேறு. கடன், இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி வைங்களேன், சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.